எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நமக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு கரெக்டாக 1 மந்த் டைம் இருக்குது. இந்த 1 மந்த்தை நீங்கள் கரெக்டாக படிக்கிறதுக்கு, ரிவிஷன் கொடுக்கறதுக்கு கரெக்டாக டைமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு 30 டேஸ் ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கேன். இந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேயில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத உங்களோட சொல்கிறேன். தமிழில் 6th ஸ்டாண்டர்டு நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இந்த 30 டேஸில் நான் தமிழை ஒரு 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுவேன். மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பர்சன்டேஜ். ஓகேங்களா? மேக்ஸுக்கு பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு நான் பர்சன்டேஜ் டாப்பிக்காக முடிச்சுடுவேன். ஜிஎஸில் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, நெக்ஸ்ட்டு யூனிட் 8. ஓகேங்களா? இந்த 4 டாப்பிக்குமே ஒரு நாளில் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன், என்னென்ன டாபிக் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எக்கனாமிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு லெசனு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். இதுதான் நான் எக்கனாமிக்ஸில் எடுத்திருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபியில் இந்தியாவுடைய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இந்த டாப்பிக்கை நான் ஜாகிரஃபிலேருந்து எடுத்திருக்கேன். யூனிட் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். இதுவும் 10th ஸ்டாண்டர்டில் தான் வரும். இதுலேருந்து 2 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூனிட் 8லையும் வரும், ஐஎன்எம்லேயும் இந்த கொஸ்டின் இங்கேருந்து வரும். அப்படிங்கிறதுனால நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். சயின்ஸில் அமிலம் காரம் இல்லாத கொஸ்டின் வந்து நம்ம சயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அதனால் அமிலம் காரம் சயின்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எது படிக்கிறீங்களோ இல்லையோ சயின்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ரிவிஷன்ஸ் நிறையா கொடுத்துக்கோங்க. ஏன்னா சயின்ஸில் நமக்கு 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால சயின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க எக்ஸாமுக்கு. ஸோ சயின்ஸு யூனிட் 8 and 9ல் ஒரு டாப்பிக்கு, நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் ஒரு டாப்பிக்கு, எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ஜிஎஸில் எடுத்துருக்கிறது. தமிழ்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நியூ புக்கில் 6th ஸ்டாண்டர்ட், ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்ட், மேக்ஸில் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இதுதான் 3 டாப்பிக்குமே நான் கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் நல்லபடியாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஆரம்பிச்சுடுங்க. தேங்க்யூ.